மார்ச் 28. தலைப்பு பரிசுத்தம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரெயர் 12:14. அநாதி நாட்களான பூர்வத்திலிருந்தே மனிதர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமென்று தேவன் தேர்வு செய்திருந்தார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய குரலின் எதிரொலியானது பரிசுத்தத்தின் மேல் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எப்பொழுதும் கூறுகிறது. ஆம் கர்த்தாவே, இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்பதே என்றென்றைக்கும் நமது பதிலாக இருக்க வேண்டும். ஒருவனும் பரிசுத்தத்தை தனது பிறப்புரிமையாகவோ அல்லது எந்த ஒரு மனிதனிடமிருந்தும் பரிசாகவோ பெறுவதில்லை. பரிசுத்தம் என்பது கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கிடைக்கும் தேவனுடைய பரிசாகும். இரட்சகரை பெறுகிற அனைவரும் தேவனுடைய புத்திரர் ஆகிறார்கள். அவர்கள் நீதியினாலும் மெய்யான பரிசுத்தத்தினாலும் புதுப்பிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்கள் மாற்றமடைந்திருக்கின்றன. தெளிவான நோக்கத்துடன் அவர்கள் நித்தியத்தின் யதார்த்தங்களை காண்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறி அவருடைய ஆவியானவரால் மகிமையின் மேல் மகிமைக்கு மாற்றப்படுகிறார்கள். சுயத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தும் அன்பிலிருந்து தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் தங்கள் அன்பை மனதார பாராட்ட வருவார்கள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீதிமானாக்கப்படுதல் என்றால் மன்னிக்கப்படுதல் என்று அர்த்தமாகும். அதாவது இருதயமானது செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்குதலின் ஆசீர்வாதத்தை பெற ஆயத்தமாகுதல் என்று அர்த்தமாம். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கூறியிருக்கிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். தேவ அன்பானது இருதயத்தில் போற்றப்பட்டு வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட்டால் மற்றவரும் செய்ய முடிவதை காட்டிலும் மனிதர்களை உயர்த்தி மேம்படுத்துவதில் அதிகமாக செய்ய முடியும். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த அன்பு அதன் நிறைவான மற்றும் முழுமையான வெளிப்பாட்டை கண்டது. கிறிஸ்துவின் சிலுவையின் மீது இரட்சகர் விழுந்து போன மனு குலத்திற்கான பாவ நிவிர்த்தியை ஏற்படுத்தினார். இந்த தியாகத்தின் கனிதான் பரிசுத்தமாகும். அவர் நமக்காக மரித்தது நிமித்தம் இந்த பரிசு நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிறிஸ்து இந்த பரிசை நமக்கு அளிப்பதற்கு ஏங்குகிறார். நாம் அவருடைய சுபாவத்தில் பங்கு கொள்ள வேண்டுமென்று அவர் ஏங்குகிறார். பாவத்தினால் தங்களை தேவனை விட்டு பிரித்து கொண்டவர்களை இரட்சிக்கும்படியாக அவர் ஏங்குகிறார். தேவனுடைய பணியை தேர்வு செய்யவும் தங்களை முற்றிலும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் ஒப்படைக்கவும் தேவனுடைய சித்தத்தை எவ்வாறு செய்வது என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் அவர் அவர்களை அழைக்கிறார். ஆமேன்.